வணக்கம். டாக்டர் அனந்தராமன், மூத்த இருதய நிபுணர், காவேரி ஹாஸ்பிட்டல், சென்னை. இன்றைக்கி நம்ம டிரான்ஸ்கத்தீட்டர் அயோர்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அப்படின்னா என்ன? நார்மலாக ஹார்ட்டை பொறுத்து மட்டும் ஹார்ட்டில் 4 வால்வுங்க இருக்குது. அதில் அயோர்டிக் வால்வுன்றது அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இடது பக்கம் இருக்கிற பம்பிங் சேம்பர்லேருந்து மகாத்தமனி அயோட்டாவுக்கு பிளட்டு போகிறத கண்ட்ரோல் பண்ணுறது. கொஞ்சம் வயசு ஆக ஆக அந்த வால்வு சுருங்கிடும். அதுக்கு பேர் அயோர்டிக் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அது ரொம்ப அதிகமாக சுருங்கிடுச்சுன்னா அவங்களுக்கு மயக்கம் வரலாம், மார்வலி வரலாம், மூச்சு வாங்கலாம், சில சமயம் நுரையீரலில் நீர் சேரலாம், சில சமயம் திடீர்னு இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த அயோர்டிக் ஸ்டெனோசிஸ் அதுக்கு ட்ரீட்மெண்ட் அந்த வால்வை புது வால்வு சர்ஜரி மூலம் மாற்றி வைக்கிறது தான் சோஃபார் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது அன்டில் 20 years பேக் வரைக்கும். எல்லா பேஷண்ட்டுக்கும் சர்ஜரி பண்ண முடியாது. எஸ்பெஷலி இந்த அயோர்டிக் ஸ்டெனோசிஸ் அந்த மோர் தென் 65 to 70 years தான் அஃபெக்ட் பண்ணும். அந்த ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா சுகர் இருக்கும், ப்ரீவியஸ் ஸ்ட்ரோக் இருக்கும், கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், வயசானதுனால கொஞ்சம் ஃப்ரைலாக இருப்பாங்க. அப்போ ஒரு 30% ஆஃப் த பேஷண்ட்ஸ் சர்ஜரி பண்ண முடியாது. சர்ஜரி பண்ண முடியாத பட்சத்தில் இந்த சிவியர் அயோர்டிக் ஸ்டெனோசிஸ் இருக்கிறவங்க இறக்கிறதுக்கான வாய்ப்பு 2 வருஷத்துக்குள்ளே 50%க்கு மேலே இருக்கும். ஸோ 2 பேரில் ஒருத்தவங்க இறந்துருவாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா டிரான்ஸ்கத்தீட்டர் அயோர்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ ஓப்பன் சர்ஜரி பண்ணாமல் காலில் ஒரு டியூப் பொருத்தி அது வழியாக போய் வால்வை மாற்றுறது, அதுதான் டிரான்ஸ்கத்தீட்டர் அயோர்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட். அது இப்போது இட்ஸ் ரெடிலி அவைலபிள் ட்ரீட்மெண்ட். இட்ஸ் எ லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட். காலில் ஒரு சின்ன டியூப் மூலம் அந்த வால்வை போயிட்டு பொருத்தும் போது உடனே வால்வ் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டா அவங்க ஹாஸ்பிட்டலில் மேக்ஸிமம் 2 days இருக்க வேண்டியிருக்கும் ப்ரொசீஜர். அடுத்த நாள் 3ஆவது நாள் காலையில் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. ரிஸ்க் ஆஃப் த ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இட் இஸ் எ வெரி மச் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் at a very low risk for very severely affected patients. ஸோ எல்லா விதத்துலையுமே இது ஒரு பயனுள்ள ட்ரீட்மெண்ட். அண்ட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் காவேரி ஹாஸ்பிட்டல் வெப்சைட்டில் பாருங்கள் about the transcatheter aortic valve replacement and please get benefited from that. Thank you.